ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரசிகர்கள்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா டூப்ளசிஸ் மற்றும் விராட் கோலி இவங்கெல்லாம் வந்து மன்னிப்பு வந்து கேட்டிருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் ரூமில் ரொம்ப சோகத்தோடு தான் வந்து இருந்திருக்காங்க. தோல்விக்கு பிறகு வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமில் நடந்ததை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆர்சிபி டீம் விராட் கோலி ஒரு சைடு வந்து செம்மையாக வந்து ஆடுறாரு, ஆரஞ்ச் கேப் ஹோல்டராக வந்திருக்காரு. அவர் வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னெல்லாம் எப்படி ஃபார்மில் இருந்தாரோ அதே ஃபார்முக்கு திரும்பி வந்திருக்காரு. பட் இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரு சைடு கோலி வந்து ஃபார்மில் இருக்காரு, பட் இன்னொரு சைடு வந்து டூப்ளசிஸ், மேக்ஸ்வெல் இவங்களாம் வந்து சொதப்பெல்லாம் வந்து ஆடி வந்துட்டு இருக்காங்க. ஸோ தனியால் எவ்வளோ தான் வந்து கோலியால் பண்ண முடியும்? அவரால் முடிஞ்சதை பண்ணி 183 அடிச்சிருப்பாங்க ஆர்சிபி. பட் அடுத்த ஆடின ராஜஸ்தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் முதல் விக்கெட் முதல் ஓவர்லேயே விழுந்துச்சு. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்லர், சாம்சன் இவங்க 2 பேரும் வந்து பார்ட்னர்ஷிப்பில் விட்டு பிரித்து 148 ரன் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்னர்ஷிப்பில் வந்து அடிச்சிருப்பாங்க. கடைசி நேரத்தில் மலமலன் ராஜஸ்தான் அணியில் வந்து விக்கெட்ஸ் வந்து விழுந்துச்சு, ஒரு 3 விக்கெட் அதுக்கப்புறம் வந்து போச்சு. பட் இருந்தாலுமே கூட வந்து ஒன்றுமே பண்ண முடியல. 19.1 ஓவர்லே 5 பால் மீதி இருக்கிறப்பவே ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. பட்லர் வந்து சதம் அடிச்சு நாட் அவுட் பேட்ஸ்மனாக வந்து இருந்திருக்காரு. இப்போ வந்து பட்லர் வந்து ஃபார்முக்கு திரும்பி இருக்காரு. ஒரு சைடு சஞ்சு நல்லா ஆடிட்டு இருக்காரு. இப்போ பட்லரும் ஃபார்முக்கு திரும்பினது ஆர்சிபி அணியினுடைய தோல்விக்கு முக்கியமான காரணமாக போயிடுச்சு. அப்போ எல்லாமே நல்லா தான் நான் ஆடுறேன் பண்ணுறேன், இருந்தும் தோக்குறமேன்னு சொல்லிட்டு விராட் கோலி யாருக்கிட்டையும் பேசாமல் ட்ரெஸ்ஸிங் ரூமில் சோகத்தோடு இருந்திருப்பாரு. மேக்ஸ்வெல், சிராஜ் இவங்களுமே அந்த மாதிரி ஒரு சோகத்தோடு இருந்திருப்பாங்க. டூப்ளசிஸ் வந்து அவரும் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் ரசிகர்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி வந்து பேசியிருப்பார். ஸோ ட்ரெஸ்ஸிங் ரூமே பார்த்தீங்க அப்படின்னா வெறிச்சோடி அப்படியே ஒரு மாதிரி சோகம் தான் வந்து வீசியிருக்கும். ஏன்னா வந்து இப்போதைக்கு 4 கேமில் தோற்ற ஒரே டீம் வந்து ஆர்சிபி தான். ஸோ இதுக்கப்புறம் ஆர்சிபி பிளே ஆஃப் போகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டஃப்பாக வந்து மாறி இருக்கு. நன்றி.